பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். என் பேர் ரமிஷா பானு, ஐசவுஸ்ல இருந்து வரேன். உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. தமிழ் பேசினா முஸ்லீமே கிடையாதுன்றாங்க. அவங்க தான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுங்களாம். நம்ம எல்லாம் தமிழ் பேசுறவங்க எல்லாம் கிடையாதான். அவங்க வந்து அவங்க தொழுற இடத்துல நம்ம தொழுது அந்த இடத்த கழுவி விட்டுறாங்க. ரெண்டாவது நம்ம கூட அவங்க சம்பந்தம் பண்ணிக்க மாட்டாங்களாம், பொண்ணு தர மாட்டாங்களாம், பொண்ணு எடுக்க மாட்டாங்களாம். நம்ம முஸ்லீம் இல்லையா, அவங்கதான் ரசூலுல்லாஹ்வோட வாரிசுங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியணும். இல்ல அவங்க கேட்கட்டும், யாரும் ஆச்சரிக்க வேணாம். அதாவது எப்படி வேண்டாலும் கேட்க உரிமை இருக்குன்றதுனால கேட்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும், அவங்க அந்த தொழுதா கழுவி விடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது இந்த போராங்கிற குரூப்ல இருக்குது. அவங்க உருது பேசுவாங்க, இல்லாத அவங்க ஒண்ணு கேட்கல. இந்த 1000 விளக்கு பள்ளிக்கு போய் தொழுதுன்னா கழுவி விடுவாங்க, விளங்குதா? போரா ஷியாவுல ஒரு வகை, போரா ஜமாத்துன்னு தனியாக சைத்தா தூக்கிட்டு இருப்பாங்க இல்ல, யாரோட ஒட்ட மாட்டாங்க. அவங்க இதுக்கெல்லாம் கூட வர மாட்டாங்க, இஸ்லாமிய எந்த இதுலயும் கலந்துக்கிற மாட்டாங்க. அவங்களுடைய பள்ளிகளுக்கு நம்ம எல்லாம் போனோம்னா கழுவி விடுவாங்க, உள்ளது இல்லாத அவங்க சொல்லல. அது ஒரு பக்கம் இருக்குது. அது நம்ம வட்டத்தில் அவங்க சொன்னாலும் ஏற போறது இல்ல. அவங்க ஒரு மனுஷனை கடவுளாக்கிட்டு அவன் சொல்ற கேட்கிற கூட்டம், அதை விட்டுருங்க. மொழி அடிப்படையில் வந்து வருவோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற குறைகள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து உனக்கு உருது தெரியாட்டி நீ முஸ்லீமே இல்லைம்பாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இப்போ நீங்க விளைவிக்கிறனும், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மொழி அடிப்படையில் எவனும் சிறந்தவன் ஆக முடியாது. உருத விடுங்க, அரபியே தாய்மொழி, சிறந்தவர் ஆயிடுவாரா? அபூஜஹலுடைய தாய்மொழி அரபி தான், போற இடம் நரகம் தான். அரபு மொழி என்ன பண்ணுச்சு அவரங்கிறேன். அபுல் அஹபுக்கு அரபி தான். இன்னைக்கு இஸ்ரேல்ல இந்த சுட்டு தள்ளுறாங்களே எல்லாம் அரபி தான் பேசுவானுவ, சொர்க்கத்துக்கு போயிருவானா? அட மொழி என்பது நல்லவங்க கிட்ட தீர்மானிக்கிறது உள்ளதா இல்ல. ஒரு கருத்து சொல்றதுக்கு உதவும். என் தாய் உருது பேசினா நானும் பேசியிருப்பேன், என்னுடைய தாய் தமிழ் பேசினா நான் தமிழ் பேசுறேன், இவ்வளவுதான் விஷயமே தவிர நீங்க தேர்ந்தெடுத்து தமிழன் ஆயினீங்களா? நம்ம தமிழ்நாடு அந்த ஊர்லாம் பிறக்கணும், இந்த வீட்டுல நம்ம பிறந்து தமிழன் ஆகணும்னு திட்டம் போட்டீங்களா? இதெல்லாம் ஒரு பை சான்ஸ் நம்ம கிடைச்சிருக்குது, நம்முடைய முயற்சி ஒண்ணுமே கிடையாது. இது அடிப்படையான விஷயம். அது போக இப்படி இந்த உருது சிறந்தது நீங்க நினைத்தீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வேண்டி இருக்குது. உருது மற்ற தமிழை விட, உலகத்தில் உள்ள மொழியை விட நீங்க உருது சிறப்பி சொல்ல முடியாது இஸ்லாமிய அடிப்படையில். ஏன் சொல்ல முடியாது என்று கேட்டால், உருதுங்கிற மொழி எப்ப வந்துச்சு? எப்ப வந்துச்சு? எத்தனை வருஷம் இருக்கு? 500 வருஷம். 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொழி கிடையாது. அல்லாஹ் வந்து எல்லா மொழியிலையும் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான், உருதுல அனுப்பல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி உள்ள மொழியில அனுப்பியிருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி வந்த மொழியில அனுப்பவே இல்லை. ரசூலுல்லாஹ் தான் எல்லாத்துக்கும். நபிமார்கள் தமிழுக்காக நபி வந்திருக்கிறாங்க, மலையாளத்துக்கு நபி வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு உண்டான ஹிந்திலையோ உருதுலையோ நபிமார்கள் யாரும் வரல. சமஸ்கிருதத்தில் கூட வந்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி இருந்த பாஷையா இருக்கிறதுனால. அப்ப நம்ம என்ன நினைச்சிட கூடாது, நம்ம அரபி எழுத்து மாதிரி இருக்கிறதுனால நம்ம சிறந்தவங்க நினைச்சிடாதீங்க, நினைக்க கூடாது. எதை வச்சு நீங்க நினைக்கிறீங்க? அரபி மாதிரி எழுத்துல இருந்தா நீங்க சிறந்தவங்க ஆயிருவீங்களா? அப்ப ஈரான்காரன் சொன்னாங்களே, பார்சிக்காரன், அவன் உங்கள் மாதிரி அரபிலாம் எழுதுறான், எழுத்துலாம் இருக்கும், பார்சி எழுத்து அரபி மாதிரி உருது மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. அரபிக்கே சிறப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த மொழி அடிப்படையிலான உணர்வுகளை கலந்துருக்க நம்ம வரவே கூடாது. இன்னும் சொல்ல போனா உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் பேசுற பேச்சே வரக்கூடாது. முஸ்லீம் என்ன உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம், முஸ்லீம் தானே. மொழிங்கிறது பெரிய இனமா, இனத்தை காட்டக்கூடிய ஒன்றா? அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பேசலாம். தமிழ்நாட்டுக்கு பிறந்தவன் சின்ன பிள்ளைகள் அமெரிக்கா விட்டா இங்கிலீஷ் தான் பேசுவான். இந்த ரத்தம் ஓடுறதுனால அவனுக்கு தமிழ் வந்துருமா? அப்படி ரத்தத்துல வந்துருமா தமிழ்? பழக்கத்துல தான் வரும். செந்தமிழும் வாய்ப்பழக்கம் அவனே சொல்லத்தான் செய்யறான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரம் எப்படி கைப்பழக்கத்துல வருதோ, செந்தமிழ் நாப்பழக்கத்துல வர்றது, ரத்தத்துல வர்றது இல்ல. உன் நாக்கு எப்படி பழக்கிறீ அப்படி வர்றது. உருது அப்படித்தான், பார்சி அப்படித்தான். அதனால மொழிங்கிறது வந்து உயர்வு கற்பிக்கிறதுக்கோ சிறந்தவன் காட்டுறதுக்கோ தனி நம்ம பிரிக்கிறதுக்கோ ஒரு இது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறதுக்கு வரல, பிரிவை எல்லாம் ஒன்றுபடுத்த வந்தாங்க. ஒரு காலகட்டத்திலையும் தமிழ் முஸ்லீம் உருது முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் உங்கள்ட்ட பேதங்கள் வரக்கூடாது. வந்துச்சுன்னா அல்லாஹ்ட்ட பெரிய பாவி. என்ன அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களை கோத்திரம் கிளைகளாக பிரித்தறிந்து இருப்பது ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்வதற்கு தான், உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்கள சிறந்தவர் யாருன்னு கேட்டா அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சக்கூடியவர் தாங்கிறாங்க. அதனால
உருது பேசுற மக்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்குமையானால் நீங்க இப்ப மாத்திக்கிறணும், மாத்த முயற்சி பண்ணணும். அதே நேரத்துல தமிழ் பேசுற இடத்துலயும் அதுக்காக வேண்டி ஒன் சைட நான் சொல்ல விரும்பல. ஒரு ஊர்ல உருதுக்காரன் 10 பேர் தான் இருப்பான், தமிழ் பேசுறவன் 150 பேர் இருப்பான். இவன் அவனை மட்டும் நினைப்பான், உருது தகுதி பையவன். எல்லா இடத்துலயும் இருக்குது. அவன் எவன் ஆதிக்கம் அதிகமா இருக்குதோ அவன் தன்னை வசதியா நினைச்சுக்கிறான், எவன் ரொம்ப கம்மியா இருக்கிறானோ அவனை மட்டமா நினைக்கிறான். அதனால தமிழ்காரன் எல்லாம் பரிசுத்தம் சொல்ல இயலாது. தமிழ் பேசுறவன் உருதுக்காரன் மாட்டிக்கிட்டா வந்து கதைதான். எங்க ஊர் பக்கம் எல்லாம் உருதுக்காரன் மட்டம். எங்க ராமநாதபுரம் பக்கம் வந்தீங்கன்னா உருது பேசுறவன் தக்குனி அவன் பேசாது அவன் மட்டம் அப்படிப்பாங்க, தக்குனி அதுக்கு பேரு. இங்க வந்துகிட்டு உருது பேசுறவன் வசதி. அதாவது இதெல்லாம் ரெண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய குறைகள். தங்கள் இதை ஒசத்தணும் ஒரு என்ன மனுஷன் இருக்கு பாருங்க, அது செய்யற வேலை. எந்த சைடுல இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது, இஸ்லாத்துக்கு எதிரானது.